அவைகளுக்கு என் வணக்கம். வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே மனசால நினைக்கிற ஒரு விஷயம் ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. திரு செந்தில் அவருக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்து ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். தலைக்கு மேலே வேலை தலைக்கு மேலே வேலைன்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போதும். எனக்கு அது இன்னைக்கு தான் தெரியும். இவ்வளோ நாள் எனக்கு தெரியாம நான் நினைச்சேன் இந்த தூண்டலோட விஷயம் வந்து பெண்களை தான் ரொம்ப பாதிக்கும் வந்து ஆண்களை இவ்வளோ பாதிச்சிருக்குன்றது இன்னைக்கு அவர் பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது ஒரு குறையான விஷயம். அவர் மனதளவில் வந்து எவ்வளவோ வந்து வருத்தப்பட்டு இருந்திருக்கலாம். இதுக்காக பல ஆண்டுகள் அதுக்காக முயற்சி செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அதை அவர் ஒரு நகைச்சுவையோட கலந்து அந்த குறையும் ஒரு நிறையா வந்து நமக்கு முன்னாடி கொடுத்தாரு. இது எல்லாரும் நம்ம மனசுக்குள்ளார இருக்க ஒரு ஒரு வருத்த வேண்டிய ஒரு விஷயம்தான். பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இனி இந்த கூந்தல் பிரச்சனை எல்லாருக்கும் உண்டுன்றத வந்து ரொம்ப அழகா அவர் வந்து இன்னைக்கு அவரோட பேச்சில் எடுத்து சொல்லியிருக்காரு. அவரோட குரல் வளம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் எடுத்துக்கிட்ட தலைப்புக்கும் அவர் கொடுத்த பாணிக்கும் அவர் குரல் வளம் அவரோட அங்க அசைவு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அவர் எடுத்துக்கிட்ட தலைப்பு சொன்னார் பாருங்க, வாழ்க்கையும் வாழ்க்கையும் வாழ்க்கையும். எனக்கு இந்த மனுஷன் வவ்வால்னு அவர் வவ்வாலை பத்தி பேச போறாரு. ஆனா சம்பந்தமே இல்லாம வந்து வழுக்கையை பத்தி பேசுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அருமையா அதை சொன்னார். இங்க இருந்த ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அவர் என்ன சொன்னாருங்கிறத ஆணித்தரமா பதிகிற அளவுக்கு ஒரு விஷயத்த சொன்னார். ஆனா அவர் முடிக்கிறப்ப அப்படி எடுத்துக்கிட்ட தலைப்பு தான் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்ததுன்னு நினைச்சேன் பேச்சுல இருந்து. ஆனா முடிக்கிறப்ப இன்னும் ரொம்ப வித்தியாசமா முடிச்சாரு. அது கண்டிப்பா நீங்க எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையை பற்றி பேசுகிற ஒரு வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன்னு ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தை வந்து சொன்னார். முடின்றது வரும் நாளைக்கு இல்லாம கூட போகும். ஆனா மனிதனா வாழ்க்கையில நீங்க வந்து எப்படி இருந்தீங்கன்றது வந்து ஒரு சரித்திரம். அதை வந்து அவர் சொன்ன விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்படித்தான் நம்ம வந்து சில சில விஷயங்களெல்லாம் வந்து எப்படி நம்ம சொல்றோன்றதுல இருக்கு. அவர் முறைப்படுத்தி அதை அழகா சொன்னார். ஆரம்பத்துல இவருக்கு எப்படி பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு அவர் என்ன செஞ்சாரு, நாட்டு வைத்தியத்துல ஆரம்பிச்சு ஆங்கில வைத்தியத்தை வந்து பாரதியார் கவிதை பூந்து வெளியே வந்து கடைசியா ஒரு தத்துவத்துல வந்து நல்லா நச்சுன்னு முடிச்சுட்டாரு. இது கண்டிப்பா வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். நீங்க உங்க வாழ்க்கையை நோக்கி மனிதனா அடியெடுத்து வச்சுட்டு இருக்கிற வேலையில உங்க பேச்சை வளர்த்துக்கிறதுக்குன்னு ஒரு சில குறிப்புகள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சது இதுதாங்க. என்னன்னா நீங்க வந்து நேர கண்காணிப்பை அப்படி தூக்கி காட்டினோன்னு கொஞ்சம் பதட்டமாயிடுறீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க, இப்படி பாக்குறீங்க. அது வரைக்கும் நீங்க எல்லாரையும் பார்த்து பேசுறீங்க, இப்படி பாக்குறீங்க. இது ஒண்ணுதான். நீங்க இன்னும் மேல வளரணும்னு சொல்லி உங்க வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி.